அப்ப என்ன பண்றாங்கன்னா நயினார் நாகேந்திரன் புதுசா வந்தா நயினார் நாகேந்திரன் ஒரு ஹெவி வெயிட் சவுத்ல, நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி அவர்கள் இப்படி கட்சியில பல காலமா இருக்க ஒரு 3-4 பேர் சேர்ந்து இவங்க ஒரு கூட்டணி அமைச்சு அண்ணாமலை எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் தலைகீழ்னு குட்டிகரணம் போட்டாலும் தாமரை தமிழ்நாட்டுல மலராது. அப்ப நம்ம இங்கக்குள்ள இருந்து குட்டிகரணமே அடிச்சுக்கிட்டே இருந்தோம். அடிக்கிற குட்டிகரணம்லாம் வேஸ்ட். அடிக்கிற குட்டிகரணத்தை வெளியில போய் அடிச்சோம்னா ஒருவேளை நம்ம வளரலாம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருப்பாரு. டெல்லிக்கு போகும்போது அங்க சில விஷயங்கள் நடக்கும். ஏன் போறீங்க, இருங்க உங்களுக்கு யூனியன் மினிஸ்டர் தர்றோம், அடுத்த கேபினெட் ஸ்வேரிங்னு ஒரு யூனியன் மினிஸ்டர் ஆக்குறோம், இல்லைன்னா பிஜேபி உங்க கையில கம்ப்ளீட்டா வைக்கிறோம் அப்படின்னு ஒரு அரசியல் பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். அண்ணாமலை ஏற்றுக்கொள்ளலாம். திருப்பி வந்து நான் தான் எங்க கட்சி தொடங்கணும்னு உங்களுக்கு என்ன சொன்னேன், உங்க யூகங்களுக்கு 2 நாள் பொறுங்க, 2 நாள் கழிச்சு சொல்றேன், அப்ப கட்சி தொடங்கலன்னு சொல்லலாம். நீ அதிமுக வச்ச கூட்டணி வச்சு பிடிச்சாலும் சரி, திமுகவோட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சாலும் சரி, தாவேகாவோட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சாலும் சரி, உங்க இந்துத்துவ கொள்கையை தமிழ்நாட்டுல கொண்டு வர முடியாது. அதே சமயத்துல உங்க கூட இருந்தா ஒருத்தவங்க தமிழ்நாட்டுல ஓட்டு போட மாட்டேன்னா, நான் தமிழன் சொல்லி தமிழையே ஐடென்டிட்டியே வச்சு மெதுவா வளர்ந்து மேல வந்து அதுக்கப்புறமா அவர் மூலமா புறவாசல நீங்க அவரோட கூட்டணி வச்சு நீங்க ஆட்சியை பிடிக்கலான்னு பாக்குறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நம்ம பேசுபொருளை எடுத்துக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிறதா இன்றைக்கு தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பரபரப்பா பேசக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. நம்ம என்னைக்குமே சொல்லுவோம், ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட நதிமூல ரிஷிமூலம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அண்ணாமலை அவர்களோட நதிமூலம் ரிஷிமூலம் என்ன? ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆன அண்ணாமலை அவர்கள் அப்புறம் IIM லக்னோவில் படிச்சு அது UPSC தேர்வில் IPS ஆஃபீஸர் செலக்ட் ஆகி கர்நாடகாவில் போஸ்ட் ஆகிறாரு. அங்கே அவருக்கு ஒரு சிங்கம்னு பேர், அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கும்போது பல அதர நெடுக்கைகள் எடுத்து அங்கே உள்ள நல்ல பேர் வாங்கி அதுக்கப்புறம் அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு தமிழக அரசியலில் பாஜக சார்பில் அவர் களம் காண்றாரு. சரி, அதான் என்னைக்குமே சொல்லுவேன், எனக்கு வந்து அந்த UPSC தேர்வுகள் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கிடையாது. ஏன்னா பாதி IPS IAS ஆஃபீஸர் வந்து அவங்க சர்வீஸ் முடிஞ்சவங்க கட்சியில போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ இவர் சர்வீஸ்ல இருக்கும்போது ரிசைன்மெண்ட் கட்சியில சேர்றாருன்னா இவர்கள் தேர்வு முறையே என்னால ஒரு தனிப்பட்ட மனுஷனா சொல்றேன், என்னால சரியா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா IPS IAS ஆஃபீஸரோட மெட்டில் அவர்களோட திறமை அந்த அளவுக்கு இருக்கா, அந்த தேர்வுக்கு தகுதியானவர்களா இருக்கிறார்களாங்கிறத என்னால் உண்மையா சொல்ல முடியல. அதான் நிதர்சனமான உண்மை. சரி, அதை ஒரு பக்கம் விடுங்க. இவர் இப்படி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியில சேர்றாரு. அவர் பிஜேபியில சேர்ந்து கொஞ்சம் 2020 அவரை மாநில தலைவராக 2020 சேர்றாரு. அப்புறம் மாநில தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. நம்ம அவரை குறை சொன்னாலும் அவர் அந்த போஸ்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பிஜேபினா என்னன்னு தெரியாம இருக்கும்போது அது நியூஸ்ல கொண்டு வந்து சர்ச்சைக்குரிய பேச்சுகள்லாம் பேசி அடுத்தவங்களை திட்டி என்னெல்லாமோ பண்ணி கட்சிக்கு ஒரு ப்ராமினன்ஸ் கொண்டு வந்தாருங்கிறது உண்மைதான். கட்சியோட அந்த செல்வாக்கை கொஞ்சம் கூட்டினார் அப்படிங்கிறது உண்மைதான். அப்போ அந்த சமயத்துல அவர் தலைவராக இருக்கிற அது வரைக்கும் 3% 2% வாக்கு வச்சிருந்த பிஜேபி 2024 தனியா நிக்குது. தனியா நிற்கும் போது 11% வாக்கு வங்கி வாங்கினாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் என்னால 11% ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னா, இது வரைக்கும் பிஜேபிங்கிற கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்கும், ஒரு 4-5 சீட்ல நிற்கும். அப்போ அந்த 4-5 சீட்ல நிற்கும்போது 3-4% தான் வாங்க முடியும். இந்த 2024 கூட்டணியில் அவங்க தனியா இருந்தால் பாமக போன்ற கட்சிகள்லாம் கூட இருந்ததுன்னா பெரிய கட்சிகள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த 11% வாக்குங்க எல்லாரோட வாக்கும் தான். அதுலயே பிஜேபி தனியா அப்பவே இருந்தா அந்த 3% வாக்கு வந்து 7-8 கூட வாங்கி இருந்திருக்கலாம். அப்ப எல்லாத்தையுமே அண்ணாமலை அவர்கள் கிரெடிட் கொடுக்கறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. கொஞ்சம் தமிழ்நாட்டுல ஒரு சொல்லுக்கு வாங்க இல்லையா, அந்த ஒரு சொல்லுக்கு பிஜேபி வளர்ந்துருக்குங்கிறது உண்மைதான். சரி, இது இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா, அவர் சார்ந்த கவுண்டர் சமூகத்துல அது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க பணபலம் பலம் வாய்ந்த ஒரு சமூகம் கவுண்டர் சமூகம். கொங்கு பெல்ட்ல நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க வச்சதுதான் வருஷங்கள் ஒரு 60 தொகுதி இருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டியோட வாக்குல, அந்த கம்யூனிட்டியோட குட் லுக்ஸ்ல இருக்கிற அவங்களுடைய செல்வாக்கு, அந்த நபர் வந்து அரசியல் ஒரு பெரிய நபரா என்னைக்குமே இருப்பார். 60 சீட்டில் உங்களால மேஜர் சீட் ஜெயிக்கணும்னா தமிழ் அரசியல் பெரிய ஆளு. அப்ப அந்த சமுதாயம் முழுக்க அதிமுகவோட தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க, அவர் பின்னால்தான் இருந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியும் கவுண்டர், நானும் கவுண்டருங்கும் போது என்னோட அரசியல் ஸ்பேஸ அவர் எடுக்கிறாரு. அப்ப அவரை நம்ம தள்ளி விட்டாதான் நம்ம வளர முடியுங்கிறதுல அண்ணாமலை அவர்கள் தெளிவா இருந்தாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்லிக்கிட்டே திருப்பி பேசணும். எடப்பாடி பழனிசாமியும் அவரோட பழந்துன்னு கொட்ட போட்டாலும் அவரும் தெளிவா இருந்தார். அப்ப அண்ணாமலையை ஓரம் கட்டும்போது எடப்பாடி பழனிசாமியும் தெளிவா இருந்தார். இவங்க 2 பேருக்குமே ஆகாம இருக்கும்போது
ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜ்ல 24 உங்களோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தனிச்சு நிக்கிறாரு. அண்ணாமலை வந்து பிஜேபியோட தனியாக கூட்டணி வச்சு பிஜேபி தனியாக ஒரு கூட்டணியில நிக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி திருப்பி இந்த 2026 தேர்தல் ரொம்ப பிஜேபிக்கு வைக்கிற ஒரு மெயின் கண்டிஷன் என்ன, அண்ணாமலை கட்சி தலைவராக இருக்கக்கூடாது, அவருக்கு நீங்க ப்ராமினன்ட் ரோல் கொடுக்க கூடாது அப்படின்றாங்க. அப்ப பிஜேபி என்ன பண்ணுது, கட்சியை நல்லா வளர்த்து அவர் கொண்டு வந்துட்டாருங்கிறது உண்மைதான். ஓரளவுக்கு வளர்த்திருக்காரு, அதுல பெரிய பங்கு அண்ணாமலைக்கு உண்டு. என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமியோட பேச்சை கேட்டு அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து தள்ளி விட்டு முன்னாள் அதிமுக அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரன் பதவி கொண்டு வர்றாங்க. இப்போ கட்சியில ஒரு புதுசா வந்து சேர்ந்து ஒரு கட்சியில கடகடகடன்னு வளர்றாரு. அண்ணாமலை வளரும் போது உள்ள பழந்து கொட்ட போட்ட ஆட்களுக்கு இன்னைக்குமே கொஞ்சம் வலிக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, நயினார் நாகேந்திரன் புதுசா வந்தா, நயினார் நாகேந்திரன் ஒரு ஹெவி வெயிட் சவுத்ல, நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி அவர்கள், இப்படி கட்சியில பலகாலமா இருக்க ஒரு 3-4 பேர் சேர்ந்து இவங்க ஒரு கூட்டணி அமைச்சு அண்ணாமலை எதிர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அண்ணாமலையோட growth prospects, அவருக்கு நமக்கு கட்சியில நமக்குள்ள பொட்டன்ஷியல் நம்மளால ரீச் பண்ண முடியலன்னா அவருக்கு ஒரு வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வருத்தம் 2026 எலெக்ஷன்ல நான் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு வெளிப்படையாக சொல்லிடுறாரு. எலெக்ஷன் பிரச்சாரங்கள் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, உடம்பு சரியில்லை உண்மைன்னு சொல்றாங்க. உடம்பு சரியில்லை என்றால் மகன் பார்க்க வேண்டியது கடமையை கரெக்டா செஞ்சார், நம்ம அவர் பாராட்டணும். அப்ப 2026 எலெக்ஷன்ல பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவு பிரச்சாரமும் பண்ணவில்லை. பிஜேபி போட்டியிட்ட 28 தொகுதிகள் பிளஸ் அவங்க சின்னத்துல போட்டியிட்டு 31, 34 ஒரே ஒரு சீட் மட்டும் தான் ஊட்டியில் ஜெயிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து மறைமுகமாக நான் இல்லைன்னா பாரு கட்சி என்ன ஆகுங்கிறத காமிச்சிட்டார். அப்ப இதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு வந்து மாநில பிரசிடென்ட் பதவி எடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராமினன்ஸ் தருவோம், மத்தியில உங்களுக்கு போஸ்ட் தருவோம், கேபினெட் மினிஸ்டர் கொடுக்கலாமா கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. அப்ப கம்ப்ளீட்டா அண்ணாமலைக்கு அவங்க கொடுத்த வாக்கு அவங்க காப்பாத்தவங்களே, வாக்கு கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியாது, கம்ப்ளீட்டா ஒதுக்கி கட்சியில 10ஓட 11 மாதிரி ஆக்கணும்னா அவருக்கு ஒரு கோபம் வரத்தான் செய்யும். இயல்பான ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு. இது தவிர அரசு பிஜேபியில் இத்தனை வருஷம் இருந்து ஒரு விஷயமும் புரிந்து கொண்டிருந்திருப்பார். என்னதான் தலைகீழ் குட்டிகரணம் போட்டாலும் தாமரை தமிழ்நாட்டுல மலராது. அப்ப நம்ம இங்கக்குள்ள இருந்து குட்டிகரணமே அடிச்சுக்கிட்டே இருந்தோம், அடிக்கிற குட்டிகரணம்லாம் வேஸ்ட், அடிக்கிற குட்டிகரணத்தை வெளியில போய் அடிச்சோம்னா ஒருவேளை நம்ம வளரலாம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருப்பார். அப்ப தன்னோட வளர்ச்சி, எந்த ஒரு அரசியல்வாதியும் கட்சிங்கன்னா ரெண்டாவது, தன்னோட வளர்ச்சிக்கு தான் கட்சி, தன்னோட வளர்ச்சிக்கு தான் கட்சியை பயன்படுத்துவாங்க. அப்போ அண்ணாமலை யோசிச்சிருக்கோம், நம்ம வளர்ந்துட்டோம், வளரும் போது பிஜேபிங்கிற அந்த ஒரு சின்ன ரூம் நமக்கு பத்தாது, தமிழகத்தை பிடிக்கணும்னா பிஜேபி ரூமை விட்டு வெளியே வந்தாதான் தமிழகத்துல ஒரு பெரிய அரசியல்வாதி ஆக முடியும்னு அவர் முடிவும் பண்ணியிருப்பார். அப்ப நீங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அண்ணாமலை என்ற பிம்பத்தை உருவாக்க பிஜேபி செலவழிச்ச காசு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இந்த கட்சிக்காரர்கள்ட்ட பேசிடுவோம், சொல்லுவாங்க இவ்வளவு பணத்தை இறக்கி ஒரு நபரை உருவாக்குனாங்க. பிஜேபி பொதுவாக அப்படி பண்ண மாட்டாங்க, கட்சியை தான் உருவாக்குனாங்க. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அண்ணாமலைங்க ஒரு நபரை, ஒரு பிம்பத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க பிஜேபியோட பணமும் பிஜேபியோட செல்வாக்கும் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த நிலைமைக்கு அவர் மேல போன உடனே அவருக்கு தெரியுது, இன்றைக்கு நாம் ஓரளவு உருவாயிட்டோம், நம்ம கட்சி நம்மளை வச்சுதான் பிஜேபிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அப்புறமா அவர் பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேர்ம்ஸ் டிக்டேட் பண்றாரு, எனக்கு இப்படிலாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு. அதே பிஜேபியில பொதுவா பெரிய லெவல்ல ரொம்ப ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா தமிழ்நாடு அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேட் கிடையாது. அப்போ அவர் யோசிச்சு பாக்குறாரு, நம்மளாலையும் வளர முடியல ஏன்னா பிஜேபியில இருக்கோம், அதே சமயத்துல நமக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதியும் காப்பாத்தல. ஒருவேளை நம்ம சென்டர்ல ஒரு பெரிய போஸ்ட் ஈஸ்ட் கொடுத்தாங்கன்னா அது நமக்கு ஒரு லெவல்ல வரும், நாளைக்கு டைரக்டா நம்ம பிஎம் போஸ்ட் கூட ட்ரை பண்ணலாம்னு பிஜேபியில சொல்ல முடியாது, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு கனவு இருந்திருக்கும். இப்ப இந்த சூழ்நிலைகள்ல தன்னோட அரசியல் வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக வந்து தமிழகத்துல பிஜேபி தலைவர்கள் இருக்கிறாங்க, தன்னை ஒதுக்குறாங்க. அதே சமயத்துல தமிழகத்தோட இவர் நினைச்சிருந்த அந்த ஸ்பேஸை விஜய் வந்து இப்ப இன்னொரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டாரு. அப்போ பிஜேபிக்கு வளரக்கூடிய இடம் இல்லை. அப்ப பிஜேபிங்கிற அந்த நொண்டி குதிரை மேலே ஏறி நம்ம சவாரி பண்றோம், நம்மளால எங்கேயும் போக முடியாது. ஒண்ணு நமக்கு மத்தியில ஓப்பனிங் கிடைக்கணும் அல்லது இங்க இருக்கணும், அப்பதான் இங்க நம்ம தனிச்சிருக்கணும், அப்பதான் நமக்கு நம்மளோட கனவுகளை நாம் நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறார். இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் வச்ச கோரிக்கையா சொல்றாங்க, பிஜேபியில 7 to 10 வருஷம் நான் தான் பிரசிடண்டா இருப்பேன், கூட்டணியே கிடையாது, நான் சொல்ற கேண்டிடேட்ஸ் தான் நீங்க போடணும். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க பிஜேபி, இதுக்கு முன்னாடி நீங்க 11% வாங்கினா, அப்ப நான் சொல்லி இருக்கிறாரு அவரு, நான் தனியா தான் நின்னேன், பட் கேண்டிடேட் நீங்க தானே போட்டீங்க, இப்ப அப்படி இருக்கக்கூடாது, கிட்டத்தட்ட என்னுடைய கையில தமிழக பாஜகவை கொடுக்கணும்னு அவர் கோரிக்கை வைக்கிறார். அது பொதுவா பிஜேபியில ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இப்ப இவர் காய் நகர்த்துறது சொல்லுவாங்க, இந்த அரசியல் காய் நகர்த்தல் எதை நோக்கி கொண்டு போறாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா 2 நாள் பொறுங்க அப்படின்றாரு. அப்போ ஒரு கட்சியில இன்றைக்கு ஒரு நிதர்சனமான உண்மை மத்திய தலைவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, பாஜக தமிழ்நாட்டில் அண்ணாமலை தான் அப்படிங்கிற ஒரு அவர் நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. அப்போ
தனக்கு பிஜேபிக்கு தமிழகத்தை தேவை அப்படின்னு நினைச்சாங்கன்னா அண்ணாமலை கண்டிப்பா தேவைன்னு வச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது அவங்களுக்கு. வேற யாரும் அந்த அளவுக்கு ப்ராமினென்ட்டா இல்ல. அப்போ இந்த லீவரேஜை பயன்படுத்தி அவர் டெல்லிக்கு போறாரு. நீங்க கட்சி தொடங்கணும்னா நீங்க தமிழகத்துல இருந்து ரிசைன் பண்ணி நீங்க தொடங்கிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன் அவர் டெல்லிக்கு போறாருன்னு நீங்க யோசிக்கணும். டெல்லிக்கு போகும்போது அங்க சில விஷயங்கள் நடக்கும். ஏன் போறீங்க, இருங்க உங்களுக்கு யூனியன் மினிஸ்டர் தர்றோம், அடுத்த கேபினெட் ஷேரிங்கும் யூனியன் மினிஸ்டர் ஆக்குறோம், இல்லைன்னா பிஜேபி உங்க கையில கம்ப்ளீட்டா வைக்கிறோம் அப்படின்னு ஒரு அரசியல் பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். அண்ணாமலை ஏற்றுக்கொள்ளலாம். திருப்பி வந்து நான் தான் எங்க கட்சி தொடங்கணும் உங்களுக்கு என்ன சொன்னேன், உங்க யூகங்களுக்கு 2 நாள் பொறுங்க, 2 நாள் கழிச்சு சொல்றேன், அப்ப கட்சி தொடங்கலன்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதை யாருமே அந்த ஆங்கிள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பிஜேபியால தமிழகத்துல கால் ஊன முடியாதுன்னு பிஜேபிக்கும் தெரியுது. இப்போ ரொம்ப நாளா அவங்க எவ்வளவோ செலவழிச்சிட்டாங்க, எவ்வளவு பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனாலும் பெரிய லெவல்ல பிஜேபியால தமிழகத்துல கால் ஊன முடியல. அப்ப அந்த உண்மையை அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா இங்க ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்ற பார்ட்டிஸுக்கு தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க, நமக்கு வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம எவன் தேவையில்லாச்சும் தொங்கிட்டே இருக்க தானே முடியும். இப்ப அண்ணாமலை நம்ம கூட வச்சு நம்ம கட்சியில அண்ணாமலையால நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் வராது. இப்ப என்ன பண்ணலாம், அண்ணாமலையை நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சு நம்ம தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க வைக்கலாம். இந்த கட்சி ஆரம்பிச்சு அண்ணாமலை தனியா வளரட்டும், அவர் வளர்றதுக்கு என்ன உண்டோ நம்ம செஞ்சு கொடுப்போம். மெதுவா வளர்ந்து அண்ணாமலை ஒரு பெரிய ஆனதுக்கு அப்புறம் நம்ம பையன் தானே, நாளைக்கு நம்ம மத்தியில இருக்கிறது நம்ம ஹெல்ப் பண்ணுவாரு. நம்ம அண்ணாமலையோட கூட்டணி வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சோம்னா முழுமையான ஒரு ஹிந்துத்துவ ஆட்சியை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம் நினைக்கலாம். நீ அதிமுக வச்ச கூட்டணி வச்சு பிடிச்சாலும் சரி, திமுகவோட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சாலும் சரி, தாவேகாவோட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சாலும் சரி, உங்க இந்துத்துவ கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது. அதே சமயத்துல உங்க கூட இருந்தா ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டேன்னா, நான் தமிழன் சொல்லி தமிழையே ஐடென்டிட்டியே வச்சு மெதுவா வளர்ந்து மேல வந்து அதுக்கப்புறமா அவர் மூலமா புறவாசல நீங்க அவரோட கூட்டணி வச்சு நீங்க ஆட்சியை பிடிக்கலான்னு பாக்குறீங்க. இது உங்க அரசியல் சூழ்ச்சி, உங்களோட அரசியல் காய் நகர்த்தல். நான் இதைத்தான் நினைக்கிறேன். அண்ணாமலை வந்து உங்க விருப்பம் இல்லாம உங்களை எடுத்து தனியா நிப்பாரு அப்படின்னு நான் நம்பல. அப்படி இது எப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அப்படி நாளைக்கு அண்ணாமலை பிஜேபியை பகைச்சு தனியா ஒரு கட்சி தொடங்கினார்னா, டேக் இட் ஃப்ரம் மீ, அமித்ஷாவோட நம்பர் 1 எனிமி அவர் தான். அவரை விட மாட்டார். அண்ணாமலையும் அண்ணாமலை தொடர் கட்சியும் அழிக்கிற அளவுக்கு என்ன செய்யணும் அவ்வளவு செய்வாங்க. அப்படி பிஜேபி எதுவும் செய்யவில்லை என்றால், அப்போ அந்த கட்சி பிஜேபியின் ஆசீர்வாதத்தோடு பிஜேபியின் கைகுலுக்களோடு தொடங்கப்பட்ட கட்சி. இட் இஸ் நாட் பி டீம் ஆஃப் பிஜேபி, இட் இஸ் வேற கட்சி முகமுடி அணிஞ்ச இன்னொரு பிஜேபி தான் அண்ணாமலை தொடங்கக்கூடிய கட்சி. அப்போ தமிழக மக்கள் அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிஜேபியோட முகமுடி, பிஜேபிங்கிற முகமுடி மட்டும் கலட்டிட்டு ஆனா பிஜேபி கட்சியை திருப்பி வந்தாலும் அது பிஜேபி தான். அப்படித்தான் அண்ணாமலை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு தனி கட்சி தொடங்கினவர் நீங்க பார்க்க கூடாது. ஒருவேளை ஒரு பிஜேபி விட்டு வெளியில வந்து பிஜேபி ஃபுல் ஃபிளட்ஜா அவரை பகச்சு அவரை எல்லாம் பண்ணுச்சுன்னா தான் ஒரு கொஞ்சமாச்சும் உண்மை இருக்கு. அவரை அரவணைத்து அல்லது அவரை விட்டு நீ வளர்ந்துக்கோ அப்படின்னு விட்டாங்கன்னா நிச்சயமாக அது பிஜேபியோட பி டீம் நான் சொல்றதை விட பிஜேபி தன்னை குறைத்து கொண்டு அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டுல வேற வகையை வளர்த்து விடுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்ப இதனால் பாதிப்பு யாருக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா திமுக இருக்கும். இது யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறது அண்ணாமலை எவ்வளவு வளர்கிறார்கள் பொறுத்து தான் சொல்ல முடியும். அப்ப அண்ணாமலை காய் நகர்த்தல் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சென்டர்ட் பர்சன் தன்னோட செல்ஃப் சென்டர்ட் ஆதாயத்துக்காக தொடங்குகின்ற ஒரு கட்சியாகத்தான் இருக்க முடியும். சில பேர் என்ன சொல்றாங்க, கட்சி இல்ல முதல்ல ஒரு மக்கள் இயக்கம் மாதிரி தொடங்கிட்டு கண்டிப்பா அப்புறமா கட்சியை அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்றாங்க. என்னவோ அவர் ஆல்ரெடி ஒரு கட்சியில் இருக்கிறவர், அதனால மக்கள் இயக்கம் தொடங்குவார் நான் எதிர்பார்க்கல. அதனால அவர் டைரக்டா கட்சியா தொடங்குவார் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி தொடங்கும் பட்சத்தில் அவருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவும் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பிளான் தெளிவா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ரஜினிகாந்த் ஆதரவு கொடுக்குறாரு, அப்புறம் அவர் பின்னால் யாரெல்லாம் வருவார் இப்பவே நாங்க சொல்றேன். அவர் பின்னால் முன்னாள் பிஜேபி சங் பரிவார் அமைப்புகள் உள்ளவங்க எல்லாம் வந்து சேருவாங்க. மறைமுகமா சங் பரிவாரோட அரசியலமைப்பு தான் பிஜேபி. மறைமுகமா தமிழ்நாட்டில் எந்த இடத்துல பிஜேபின்னு வச்சா வளர மாட்டேங்கும்னா, சங் பரிவாரோட முழு ஆதரவும் முழு ஆசீர்வாதமும் அண்ணாமலை தோன்ற கட்சிக்கு இருக்கும். அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி லைட்டா பின்னால தள்ளிட்டு அண்ணாமலை கட்சியை வளர்த்து விட்டு அது மூலமா தமிழ்நாட்டில் இந்துத்துவ ஆட்சி கொண்டு முயற்சி பண்ணுவாங்க. மக்கள் அதனால கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அண்ணாமலையோட இந்த செயல் வந்து ஒரு விஷயம் நிச்சயமாக சொல்ல முடியும், இது வந்து ஒரு பெரிய ஒரு சமூக புரட்சிக்கான செயல் கிடையாது. அவர் தன்னை வளர்த்துக்கிறதுக்காக செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, சுயநலத்திற்காக அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை தொடங்கக்கூடிய கட்சி நீங்க வந்து இண்டிபெண்டா இருக்கும் அப்படி இருக்கணும். நீங்க அண்ணாமலை தொடங்கக்கூடிய கட்சியும் நிச்சயமாக பிஜேபியின் கொள்கையோட நீட்சியாகவும் அதை கொஞ்சம் பேருக்கு மசாலா தோசைக்குள்ள மசாலா வச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்குற கட்சியாகவும் தான் இருக்குமே தவிர அதுவும் ஒரு ஹிந்துத்துவ கட்சியாக தான் இருக்க வேண்டும். ஏன்னா இதே அண்ணாமலை தான் கர்நாடகாவில் சொன்னாரு, காவேரி நோடில்லா தமிழ் நோடில்லான்றாரு. முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு இங்க வந்து நான் தமிழ்நாட்டுக்காக பாடுபடுறேன்னு சொல்றது வந்து
அது சரி கிடையாது. இன்னொன்று அவரோட ஸ்டேட்மெண்ட் நீங்க நல்லா பார்க்கணும். 2029 2030 மும்மொழி கொள்கையை கொண்டு வரும்னு சொல்லியிருந்தீங்க, இப்பவுமே ஏன் கொண்டு வந்தீங்கன்னு தான் கேட்கிறாரு. மும்மொழி கொள்கையே தேவையில்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. எங்கேயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. உடனே அண்ணாமலை மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாரு. எங்க எதுக்குறாரு? எதுக்கெல்லாம் இல்ல. அவர் சொல்ற ஒரே வார்த்தை 29 30 கொண்டு வரேன்னு சொல்றீங்க, உடனே ஏன் கொண்டு வந்தீங்க, அவ்வளவுதான். இந்த அளவுக்கு தான் வித்தியாசம். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டு ஒண்ணு தானே. பிஜேபி சொல்றது 3 வருஷம் தள்ளி கொண்டு வாங்கன்றாரு. இதே வித்தியாசம் தான் அண்ணாமலை சொல்ற கட்சிக்கும் பிஜேபிக்கும் இருக்கும். ஒரு வித்தியாசமும் இருக்காது. பேரளவுல ஒரு வருஷம் ஒரு சின்ன விஷயத்துல மாற்றம் இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மக்களே உஷாராக இருங்கள். மீண்டும் சந்திப்போம்.